The The unmerciful unmerciful servant. servant. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. நல்லா கவனிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஒரு எஜமான் கிட்ட கடன் வாங்குறான். கடன் வாங்கும் பொழுது அவன் 10 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய் வரையும் வாங்கிட்டான். 10,000 டேலண்ட்ஸ், 10,000 தாளந்துகள் அப்படின்னா ஒரு தாளந்து இஸ் ஈக்குவல் டு 6,000 டெனாரிஸ். இப்போ என்ன ஆகுது, இவன் கடன் பிரச்சனை அதிகமான உடனே அவன் எஜமான் கிட்ட போய் கேட்குறான், இப்போ எஜமானே எனக்கு இந்த பணத்தை திருப்ப கொடுக்க முடியல. அப்போ எங்கள் எஜமான் சிம்பிளாக சொல்கிறார், சரிப்பா நீ என்கிட்ட கேட்டதுனால, ரெக்வஸ்ட் பண்ணதுனால நான் என்ன பண்ணுறேன், உன்னுடைய கடனை எல்லாத்தையும் நான் கழிச்சிடுறேன், மன்னிச்சிடுறேன். ஸோ நீ என்ன பண்ணு, இனிமேல் எதுவும் கொடுக்க வேண்டாம்னு உனக்கு ரொம்ப கொள்ள சந்தோஷம். 10,000 மதிப்புள்ள, இன்னும் சொல்ல போனால் அதை நம்ம USD டாலர்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா பல ஆயிரம் கணக்குள்ள மில்லியன் டாலர்ஸ்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ கடனையும் அந்த எஜமான் அவனுக்கு மன்னிச்சிட்டான். இவன் என்ன பண்ணான், வீட்டுக்கு சந்தோஷத்தோடு வரும்பொழுது இவன் ஒருத்தனுக்கு கடன் கொடுத்துருந்தான். அந்த கடன் எவ்வளோன்னா டாலர் கணக்கில் இல்லை, தாளந்து கணக்கில் இல்லை, ஜஸ்ட் டெனாரி கணக்கில். அதாவது நம்ம சொல்லுவோம்ல பைசா, சில பைசா தான் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அவன் கடன் கொடுத்துருந்தான். பிரியமானவர்களே, ஒரு சில பைசா கரெக்டாக சொல்லணும்னா 100 டெனாரி. அதை வாங்கினவனை இவன் சும்மா விடல. என்ன பண்ணான், அவனை சட்டையை பிடிச்சி, எப்படிடா என் 100 பணத்தை நீ கொடுக்காம போகலாம், ஒழுங்காக இன்னைக்கு எவ்வளோ கொடுக்கலன்னா உன்னை காலி பண்ணுறான் பாரு, உன்னை என்ன செய்கிறான் பாரு, பிடிச்சி சட்டையை பிடிச்சி அடிச்சு குடிச்சு ஒரு வழி பண்ணிட்டு இருக்கிறான். இந்த செய்தி யாருக்கு போகுதுன்னா, இவனுடைய 10,000 மதிப்புள்ள தாளந்துகளை ஒருத்தன் மன்னிச்சுட்டான் பாருங்களேன், அவனுக்கு போகுது. உடனே அவன் வரான், அன்ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், உனக்கு நான் 10,000 மதிப்புள்ள தங்க காசை நான் மன்னிச்சுட்டேன், ஒரு 100 ரூபாய் வெள்ளி காசை உனக்கு அவனால் மன்னிக்க முடியலையே அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனே அப்போதான் உணர்றான், நம்மளுக்கு எவ்வளோ மன்னிக்கப்பட்டு இருக்கு, நம்ம இன்னும் சின்ன சின்ன காரியத்தில் என்ன செய்கிறோம், மற்றவங்கள மன்னிக்காமல் இருக்கிறோம். யோசித்து பாருங்க, இதுதான் கடவுளுடைய இரக்கம். கடவுள் அவருடைய இரக்கத்தினால உங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், தப்பிதங்கள், குறைகள், குற்றங்கள், உங்களுடைய கீழ்ப்படியாமைகள், உங்களுடைய கசப்புகள் எல்லாவற்றையும் கடவுள் மன்னிச்சுட்டாரு அவருடைய ரத்தத்தினால. ஆனா நாம சில பேர் மேல கசப்பு வச்சுக்கிட்டு, சில பேர் மேல வெஞ்சைன்ஸ் வச்சுக்கிட்டு, சில பேர் அப்படியோ பழி வாங்கணும், அவங்கள மன்னிக்க மாட்டோம், அவங்கள பார்த்தா பேசுறது இல்லை, மனசை நம்ம என்ன செய்யறது, கல்லாக்கிட்டு அவங்க மேல கோபத்தை காட்டுறது, எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறது. சின்ன சின்ன கசப்புனால பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இழந்துடுறோம். இவனுக்கு 10,000 பணத்தை அந்த எஜமான் மன்னித்ததை இவன் மனசுல வைக்கல, இவனுக்கு ஒருத்தன் 100 ரூபாய் அவன் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிக்கிறான். இன்னைக்கு நம்ம அப்படிதான், கடவுள் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள், இரக்கங்கள் எல்லாம் நம்ம பார்த்து மற்றவங்களை அனுசரிச்சு போனமே ஒழிய, சின்ன சின்ன கசப்பு நிமித்தம் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது. உங்களுடைய அந்த மன்னியாமை, அந்த கீழ்ப்படியாமை, அல்லது மற்றவங்க மேல வச்சிருக்கிற கசப்பு, இது பெரிய ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. இந்த ஸ்டோரி பைபிள்ல இருக்கு. இது ஏசப்பா சொன்னாரு. யாருக்கு சொன்னாருன்னா, இதை கேட்டு